ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் ஜி2பி. நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் ஒரு ரோடு பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த ரோடு வந்து கடல் கீழே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரோடு பார்த்துருக்கீங்களா? அதுவும் இந்த ரோடு எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, அங்கே இருக்குதான். ஆனால் எப்படி பசிபிக் ஓஷனில் கடல் கடியில் அதுவும் ஒரு ரோடு ஃபார்ம் ஆயிருக்கும்? அதுவும் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம இப்போ டைல்ஸ்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ரோடு. இதெல்லாம் யார் போய் கண்டுபிடிக்கிறா? இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த இடத்துக்கு சயின்டிஸ்ட் இருக்கிற பேர் என்ன? எல்லோ பிரிக் ரோட் ஆஃப் பசிபிக் ஓஷன். ஆமாம், இந்த இடத்த கண்டுபிடிச்சது வந்து சயின்டிஸ்ட் தான். அட்வென்ச்சர் பண்றவங்களோ இல்லை வந்து இந்த ட்ரெஷர் ஹண்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் வந்து கண்டுபிடிக்கல, சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. போன மாதம், அதாவது ஏப்ரல் 2025 வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் போகிறாங்க இந்த மாதிரி அண்டர் வாட்டரில் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. இதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற ஷிப் பேர் என்னன்னா ஈவி நாட்லஸ். ஈவினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை, எக்ஸ்ப்ளோரேஷன் வெசல். இவங்க அண்டர் வாட்டர் ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஆனால் எங்கன்னா லீலி உஓ கலானி ரிட்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஹவாயை ஆட்சி பண்ணிட்டு இருந்த குவீனோட பேர் தான் வச்சிருக்காங்க. இந்த லிலி உஓ கலானி ரிட்ஜ் சொன்னல, இது எங்கே இருக்குதுன்னா பாப்பாஹானோ மூக்கோ ஆகேயா அப்படின்ற ஒரு மெரைன் நேஷனல் மான்யூமெண்ட்ல இருக்கு. இது வந்து ஹவாய் பக்கத்துல இருக்கு. இது வந்து இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெரைன் கன்சர்வேஷன் ஏரியா. அதாவது மெரைன் கன்சர்வேஷன்னா மனுஷன் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் வந்து கன்சர்வேஷன். ஸோ அந்த ஏரியா வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து காப்பாத்துறாங்க. ஸோ உலகத்துல இதுதான் வந்து ஒரு பெரிய கன்சர்வேஷன் ஏரியா. அதோட வந்து இந்த இடத்த வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோரும் பண்ணதில்லை. அதாவது லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா இது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் குரூப் போயிருந்தாங்களா ஸ்டடி பண்ணுறதுக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரோபோட் அனுப்புறாங்க. அந்த ரோபோட்டில் கேமரா இருக்குது, அதை வச்சு ஸ்டடி பண்ண பார்க்குறாங்க. அந்த ரோபோட் என்ன பண்ணுறாங்க, சீ ஃப்ளோர் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் அந்த கேமரா வழியாக பார்க்கறத அவங்களால நம்பவே முடியல. அந்த ரோபோட் எவ்வளோ மீட்டர்ஸ் உள்ளே போயிருக்குன்னா ஆயிரக்கணக்கில் வந்து அடியில் போயிருக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த ஓஷன் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அதாவது தரை இருக்கும்ல, கடலோட தரை, அங்கே வந்து டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் போடுவோம்ல நீட்டாக பர்ஃபெக்டாக, அந்த மாதிரி வந்து அங்கே டைல்ஸ் இருந்தது. அதாவது ஒரு ரோடு மாதிரி இருந்தது. இந்த எல்லோ கலர்ல பிரிக்ஸ் எல்லாம் வச்சு ரோடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது. அதை பார்த்தோன்னே இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கடல் உள்ள வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லா கருப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆழமா இருக்கும், கண்ணே வந்து தெரியாது, லைட் அடிச்சாதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி எப்படி ரோடெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும், யாரு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட இந்த ரோடு வந்து எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட அவங்களுக்குள்ளேயே ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அது எதுனா, இந்த ரோடு வந்து அட்லாண்டிஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சயின்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் தேவை. அதாவது இங்க யாராவது வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, இல்லைன்னா இது வந்து மனுஷன் பண்ணது தானா அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா உண்மையை கேட்டா நீங்களே அசந்துருவீங்க, அது வந்து மனுஷன் பண்ணது இல்ல, நேச்சுரலா ஃபார்ம் ஆனதான். அந்த டைல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னால, அதெல்லாம் என்னதுன்னா வால்கானிக் ராக்ஸ் தான். கரெக்டா அந்த மெட்டீரியல் என்னதுன்னா பசால்ட். அது வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதாவது அந்த மாதிரி கரெக்டாக உடஞ்சிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த வால்கானிக் ராக் இருக்குல்ல, அது நல்லா செம்மையா ஹீட் ஆகி டப்புன்னு செம்மையா சில்லுன்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா. அதுவும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்ல, அதாவது நம்ம டைல்ஸ் வச்சு ரோடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா ஃப்ராக்சர் கண்ட்ரோல். இது வந்து கடலடியில் மட்டும் ஃபார்ம் ஆகுது இல்லை, இது மாதிரி வந்து நிலத்துலயும் நடந்திருக்கு. அது எங்கன்னா நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்க ஜேம்ஸ் காஸ்வேன்ற இடம். இது வந்து ஒரு ஃபேமஸான இடம் கூட. ஆனா இது வந்து கடல் அடியில, அதுவும் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட் பேட்டர்ன்ல பார்த்தது வந்து யாராலையும் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அதாவது நேச்சர் வந்து நம்மளை விட ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். அந்த இடம் வந்து ஹியூமன்ஸால ரொம்ப டிஸ்டர்ப் செய்யப்படாத இடம். அதாவது ரொம்ப சைலண்டான அண்டர் வாட்டர்ல இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆர்கனைஸ்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க, உலகம் வந்து ஃபார்ம் ஆகி பல்லாயிரம் வருஷம் ஆகுது. ஆனா போன மாசம் தான் வந்து இது வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம வந்து கண்டுபிடிக்காதது இன்னும் எவ்வளோ நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு இந்த வேர்ல்ட்ல. அதுவும் இந்த உலகம் வந்து 75% வந்து கடலால தான் நிரம்பி இருக்கு. இதுல பல இடம் வந்து அன்சார்ட்டட்னு சொல்லுவாங்களே, அதாவது போய் பார்த்ததே கிடையாது, எக்ஸ்ப்ளோரே பண்ணாத இடம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடம் இருக்கு. இந்த எல்லோ பிரிக் ரோடு இருக்குல்ல, இந்த இடம் வந்து ஹியூமனாலையும் சரி டெக்னாலஜியாலையும் சரி ஒரு துளி கூட டிஸ்டர்ப் செய்யப்படாத இடமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பசிபிக் ஓஷனோட 3% தான் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த 3% வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். யாருக்கு தெரியும் அந்த ஆழத்துல என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏதாவது வித்தியாசமான ஏதாவது ஜந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம். நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஏதாவது கண்டிப்பா இருக்கும். ஏன் இந்த காங் படத்துல பார்த்த மாதிரி ஹாலோ எர்த் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் வந்து உங்க கடல் அடியில ஏதாவது ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஏதாவது வித்தியாசமா தான் வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா இடமும் சேமா இருக்கிறது இல்லை. அதாவது இந்த ஓஷன் ஃப்ளோர், கடலோட பேஸ் மட்டும், அதுல வந்து எவ்வளோ மிஸ்ட்ரிஸ் அடங்கியிருக்கும். அது வந்து நம்ம ஜியாலஜி, பயாலஜி, டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த நாட்லஸ்ல சயின்டிஸ்ட் போனாங்கல்ல, அவங்க கீழே போய் பார்த்தது வெறும் கல் மட்டும் இல்லை, நேச்சரே உருவாக்குன ரோட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதுவும் எங்க பசிபிக் கடலோட ஆழத்துல. ஓகே, சயின்டிஸ்ட் பண்ண இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை
வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நேச்சுரலாக நடந்ததா, மனுஷன் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Until then, bye.